உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். ஏசாயா 54வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பல குழப்பத்தின் மத்தியிலே குழம்பி போய் கவலையோடும் சோர்வோடும் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி. பல பிரச்சனைகளை உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். உங்க காரியங்கள் எல்லாம் முடங்கி போய் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே செயலற்று போன ஒரு நிலைமையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எதுவுமே எனக்கு நடக்கவில்லையே, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, ஏன் என்னுடைய காரியத்திலே எதற்கெடுத்தாலும் தோல்வியை நான் சந்தித்துக் கொண்டு வருகிறேன், பிரச்சனையாகவே முடிகிறதே, பல குழப்பத்துடன் போய்கொண்டிருக்கிறதே, எனக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டாரா, ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி தேவனை நோக்கி காத்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்க காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்ய போகிறார். மனிதனால் முடியாத காரியம், மனிதனால் செய்ய முடியாது என்று சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட காரியங்கள், பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு வருகிற காரியங்கள், இந்த காரியம் இனி வாய்க்குமா என்று நம்பிக்கை அற்றுப்போன நிலைமையில இருக்கிற காரியங்கள், முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் துளிர்க்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். உடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். நிச்சயமா காரியங்கள் நடக்கும். திருமண காரியம் நடக்கும். ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி, நீங்கள் நினைத்தபடி, நீங்கள் விரும்பியபடி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். உடைய குழப்பங்களை மாற்றுகிற இயேசு, உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற இயேசு, உங்களுடைய காயங்களை கட்டுகிற இயேசு, உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கிற இயேசு உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற, நம்புகிற உங்க வாழ்க்கையில நித்திய கிருபையுடன் ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார். உங்களை கைவிட மாட்டார். உங்களை தொடர்ந்து ஆண்டவர் நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், உடைய பிள்ளைகள் ஆண்டவரை பல சூழ்நிலையில இருக்கலாம், குழம்பி போய் இருக்கலாம், பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு இரக்கம் செய்து உடைய வாழ்க்கையில அற்புதம் செய்து ஆண்டவரே ஒரு துளிர்வை காணும்படி கிருபை செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.